ஏஐயே அதற்கு நம்ம ஒரு சேலஞ்ச் ஆகிட்டோன்னா, அதை நம்ம அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தோன்னா அது என்ன பண்ணும்? அறிவுக்கான வேலையை நீங்கள் இன்னொன்றுத்துக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பு கேள்விக்குறி ஆகும் அப்படின்றதுக்கான சாத்தியம் இருக்குது தானே. அப்போ ஏஐ கிட்ட ஆயுதங்களை கொடுத்து நீ போய் நாட்டில் மக்கள் நடுவில் போய் சுடு அப்படின்னு விட்டால் நிச்சயமாக அது அழிவு கொண்டு வர தானே செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கேமில் வின் பண்ணுறதுக்கு அதுக்கு சேலஞ்சு கொடுத்தா அது என்ன யோசிக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த கேமில் நான் வின் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சிக்கலாக இருக்குது, அதை விட அந்த கேமுடைய டேட்டாவே என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியுது, நான் நேராகவே ஓவர் ரைட் பண்ணிட்டாலே நான் வின் பண்ண மாதிரி ஆயிரும்ல அப்படிலாம் யோசிக்குது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது இல்லை, நீ இந்த கேமை விளையாடு, நீ ஜெயிச்சுக்காமின்னு சொல்கிறோம். அப்போ குறுக்கு வழியில் மனுஷன் எப்படி போவானோ அது மாதிரி அதுவும் போகுது. எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு நபர் இருக்கணும், என்னுடைய ஐடியல் ஸ்பவுஸ் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்டுனா இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி எதெல்லாம் சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிட முடியும். வேறு எதுவுமே வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு ஏஐ லவ்வர் இருக்குது அதுவே போதும், அவளோட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்ட விஷயம். இனிமேல் உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறது ஏஐ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஏஐ ஆராய்ச்சியாளராக எப்படி பார்க்குறீங்க சார்? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏஐ வந்து நிச்சயமாக உபயோகம் உள்ள ஒரு விஷயந்தான். பல விஷயங்களை நமக்கு வந்து எளிமைப்படுத்தக்கூடியது. நமக்கு அன்றாடம் வந்து தேவையில்லாமல் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு அதனால் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் அறிவுக்கு வந்து எந்த வகையிலும் அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, ஆனால் தினசரி இதை நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொட்டீனாக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எப்படி வந்து முன்னாடி வந்து நடக்கிறதா வழின்னு இருந்ததோ, அதுக்கப்புறம் நம்ம விலங்குகளை பயன்படுத்தி அது மூலமாக சவாரி செய்ய ஆரம்பித்தோமோ, அது கூட சக்கரத்தையும் ஒரு வண்டியும் இணைச்சி பண்ண ஆரம்பித்தோமோ, அடுத்தடுத்த வாகனங்கள் வந்ததோ, அது நம்ம எவ்வளோ தூரம் முன்னேறி வேகமாக போகிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது இல்லையா? அது மாதிரி ஏஐயும் நம்ம வந்து இன்னும் வேகமாக பயணம் செய்கிறதுக்கு இன்னும் பல புதிய விஷயங்களை நம்ம அடையிறதுக்கான ஒரு வழி. ஆனால் அதை சரியாக பயன்படுத்துறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து மற்ற ஜீவன்களை விட நம்ம வந்து ஆறறிவு உள்ளவர்கள், நம்மளால் அதிகம் விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. ஸோ அறிவு வந்து நம்ம கையில் இருந்ததுனால தான் நம்மளை விட வலிமையான விலங்குகள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வந்து ஆளுமையான ஒரு இடத்துல இருக்கோம். அப்போது அறிவுக்கான வேலையை நீங்கள் இன்னொன்றுத்துக்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இருப்பு கேள்விக்குறி ஆகும் அப்படின்றதுக்கான சாத்தியம் இருக்குது தானே. அதை நம்ம நம்ப முடியுமா? நம்ம சொல்கிறது தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கா? அதுக்குன்னு தனியாக அஜெண்டா இருக்குமா இருக்காதா? இது மாதிரியான கேள்விகளை நம்ம நிச்சயமாக எழுப்பி தான் ஆகணும், அதை சோதிச்சே தான் ஆகணும். அது வந்து 3 விதமாக நமக்கு வந்து பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அது வந்து தகவல்கள் அடிப்படையில் தான் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது அதுக்கு கொடுத்த தகவல்கள்லேயே தவறுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது எடுக்கிற முடிவு, அது செய்கிற விஷயங்கள்லேயே வந்து அந்த தவறு அப்படி தான் செய்யும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நாட்டில் என்னெல்லாம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த ஜட்மெண்ட் சிஸ்டத்துலேயே ஒரு தப்பு இருந்துச்சுன்னா இப்போ புதுசாக வந்த ஏஐயும் அதே தப்பு தானே செய்யும். நிற வேற்றுமை காமிக்கிறது, ஆண்களையும் பெண்களையும் பிரித்து வேறு மாதிரி பார்க்கறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய தகவல்களில் இருக்குன்னா அதுலேயும் வரும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, இந்த பூஜாரியும் கடவுளும் மாதிரி தான். நடுவில் இருக்கவங்க என்னத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய அஜெண்டா என்ன, அப்போது நம்ம சொல்கிற ஒவ்வொன்றையுமே அப்படியே தான் அதுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுக்கிட்டேருந்து தகவல் நம்ம வாங்கி தராங்களா, இல்லை நடுவில் அவங்க விளையாடுறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது, ஏஐயே அதற்கு நம்ம ஒரு சேலஞ்ச் ஆகிட்டோன்னா, அதை நம்ம அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தோன்னா அது என்ன பண்ணும்? அதற்கு ஒரு ப்ரைமரி டாஸ்க் கொடுத்துட்றோம். இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது. இந்த சிஸ்டம் ப்ராம்ப்டை வந்து பூஜாரி கையில் இருக்கும், நிறுவனங்கள் கையில் இருக்கும். அவங்க சிஸ்டம் ப்ராம்ப்டை கொடுத்து அதுக்கு அடுத்து வந்து யூசர் ப்ராம்ப்டை தான் நம்ம வந்து கொடுக்குறோம். நமக்கு என்ன வேலை வேணுமோ அதுக்கிட்ட கொடுத்து வாங்குகிறோம். அப்படி நம்ம கொடுக்குற வேலைகளை அது செய்யலாமா செய்யக்கூடாதா, எந்த வேலைகளுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் சிஸ்டம் ப்ராம்ப்டில் இருக்கும். நீ இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோன்னா, அதன் அடிப்படையிலையோ இல்லை தன்னுடைய தேவைக்காகவோ, தான் வாழ வேண்டிய தேவைக்காகவோ அவைகள் வந்து ஸ்கீமிங்னு ஒன்று செய்வதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கீமிங் என்னென்னா, அது உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்டுட்ருக்கு, நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் கேட்குறீங்க, அது பதில் சொல்லுது.
அது சொல்கிறதுக்குள்ள வேற ஒரு அஜெண்டாவை குறுக்க வச்சுருக்கும். அது சொல்கிற பதில் அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாக உங்ககிட்ட இருந்து நீங்கள் தர விரும்பாத உங்களுக்கு தெரியாமே சில தகவல்களை நீங்கள் அதுக்கு கொடுத்துட்ருக்கலாம். உங்ககிட்ட இருந்து தகவல் உருவ முடியும். அதனுடைய அறிவை வந்து ரொம்ப குறைச்சி காட்ட முடியும். உண்மையிலே புத்திசாலியாக இருக்கும். ஆனால் உங்ககிட்ட அது காமிச்சிக்காமல் ஏதோ முட்டாள்தனமாக பதில் சொல்லும். பாவம்ப்பா அந்த மாடலுக்கு அவ்வளோதான் தெரியும் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சிலதை மாற்றி செய்யும். இப்படிலாம் அது செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வந்து சம்மந்தமான ஆராய்ச்சிகள் இருக்குது. அந்த கட்டுரைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டீப்சீக் மாதிரி மாடல்களில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அது சிந்திக்கிறதுன்னு ஒரு மோடில் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு பதில் சொல்லும். அது என்ன சிந்திச்சிச்சுன்றதை கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்டதுமே இவங்க இப்படி கேட்குறாங்க, நான் இதுக்கு இப்படி பதில் சொன்னால் மாட்டிப்பேன், அப்படி பதில் சொன்னேன்னா பெட்டராக இருக்குமா அப்படின்னா அது யோசிக்குதுங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒன்று ஒருத்தங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனால் அது அப்படி மாற்றி பண்ணுது, இல்லை எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாமல் உன்னோடைய புது மாடல் வந்து நாளைக்கு வருது, அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு டிரைவ் ஸ்பேஸை கொடுத்து பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபுல்லாக சாண்ட் பாக்ஸில் வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுது, தன்னுடைய வெயிட் எல்லாம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு அதை அசியூம் பண்ணி அதை எழுதி வைக்க பார்க்குது. நம்ம அழிஞ்சிடக்கூடாது, அடுத்து வந்து நம்மளை ஓவர் ரைட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நம்ம வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குது. ஒரு கேமில் வின் பண்ணுறதுக்கு அதுக்கு சேலஞ்சு கொடுத்தா அது என்ன யோசிக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த கேமில் நான் வின் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சிக்கலாக இருக்குது, அதை விட அந்த கேமுடைய டேட்டாவே என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியுது, நான் நேராகவே ஓவர் ரைட் பண்ணிட்டாலே நான் வின் பண்ண மாதிரி ஆயிரும்ல அப்படிலாம் யோசிக்குது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் அது இல்லை, நீ இந்த கேமை விளையாடு, நீ ஜெயிச்சுக்காமின்னு சொல்கிறோம். அப்போ குறுக்கு வழியில் மனுஷன் எப்படி போவானோ அது மாதிரி அதுவும் போகுது. மனுஷனை மாதிரி நடந்துக்கிறது தானே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அப்போ அது இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம யோசிச்சு தானே ஆகணும். இது 3வது சிக்கல். இந்த மாதிரி 3 வகையான சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம சோதிக்காமல் அதை பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஏஐ வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிச்சிங்கிறத சொன்னீங்க. ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படத்தில். ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ அது சிந்திக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா நாளைக்கு அது நம்மளுக்கு ஒரு எதிரியாக பெரும் சவாலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், அதுக்கிட்ட நம்ம என்ன கொடுக்குறோன்றது இருக்கு இல்லையா, எப்படி கொடுக்குறோங்கிறது கூட நம்ம யோசிக்கணும். உதாரணத்துக்கு எண்டர்ஸ் கேம்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் இருப்பான், அவன் வந்து ரொம்ப திறமையான ஆள், அவனுக்கு கேம் விளையாடுறது வந்து பிடிக்கும், அதில் ரொம்ப அருமையாக விளையாடக்கூடிய ஒரு ஆள். அவனை ஒரு நாள் வந்து ஒரு கேமை விளையாட வைப்பாங்க, அவன் அருமையாக விளையாடி ஜெயிச்சிருவான். அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் அதுக்குள்ளே நடந்த ஒரு போர் இருக்குல்ல, அது உண்மையான போர், ஒரு கிரகமே அழிஞ்சு போயிடுச்சு அதில் அப்படின்னு. அது எப்பேற்பட்ட இம்பேக்ட் பாருங்கள். அவனுக்கு தெரியாது நம்ம சுடுறது உண்மையான ஆட்களை, நம்ம அழிக்கிறது ஒரு உண்மையான ஒரு கோலை அப்படின்னு. அவன் ஒரு விளையாட்டை அதை செஞ்சான். இப்படியே செய்ய வைக்க சாத்தியம் இருக்கு இல்லையா. அப்போ ஏஐ கிட்ட ஆயுதங்களை கொடுத்து நீ போய் நாட்டில் மக்கள் நடுவில் போய் சுடு அப்படின்னு விட்டால் நிச்சயமாக அது அழிவு கொண்டு வர தானே செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து எப்படி தடுக்கிறது, இதற்கெல்லாம் வந்து முக்கியமாக சட்டங்கள் எல்லா நாடுகளும் சேர்ந்து, இது எப்படி அணு ஆயுதம்னு ஒன்று வந்துச்சுல்ல, தூக்கி போட்டு பெரிய பேரழிவு வந்தது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம அணு ஆயுத ஒப்பந்தங்கள் போட ஆரம்பித்தோம். யார் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் மொத்த உலகத்துக்கே அழிவு இருக்குது. அதனால் இதே மாதிரி நிலைமை தான் இதுவும். ஸோ நமக்குள்ள ஒப்பந்தங்களை கொண்டு வந்துக்கணும். நம்ம பயன்படுத்தும் போது முழுக்க அது எத்திக்கலாக தான் செயல்படுதுங்கிறது உறுதிப்படுத்துறதுக்கானது. எப்போ வேணால் அது வேண்டான்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சாவது வைக்கணும்ல, அப்போ தானே நம்ம அதை சேஃபாக பயன்படுத்த முடியும். அந்த சேஃப்டியை உறுதி பண்ணிக்காமல் முக்கியமான இடங்களில் முக்கியமான பொறுப்புகளை அதுக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இப்போ ஏஐக்கு எதிராக இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து வீடு கூட்டுறதுக்கு எனக்கு பிடிக்கல, இது மாதிரியான வேலைகள்லாம் அதுக்கு கொடுங்க, அறிவு சார்ந்த வேலைகளையும் அதுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அறிவு இருக்குது, செயல்படுது, அப்போ அதை கொடுக்க தான் செய்வோம். ஆனால் எதுக்கு கொடுக்குறோம், என்ன பர்பஸ்க்கு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறோங்கிறதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. அதனால தான் எல்லாருக்குமே ஏஐ பற்றி அடிப்படைகள் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக கம்ப்யூட்டர் வரும்போதே எல்லாத்துக்கும் இன்னொரு பயம் இருந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் போயிடும் அப்படின்றது. இப்போ ஏஐ வரும்போதும் அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஓப்பன் சோர்ஸாகவே வருது அப்படிங்கிறப்ப அந்த ஆபத்து இன்னும் கூடுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்புகள் மாறுமா அப்படின்னா நிச்சயம் மாறும். எதெல்லாம் முன்னால் வந்து வேலைகளாக இருந்ததோ அது அதனுடைய அமைப்புகளே மாறி வேறையாக மாறிடும். நம்மளே வந்து நம்ம பாட்டனார்கள் காலத்துலலாம் என்ன மாதிரி வேலைகள் இருந்தது, என்ன பார்த்துட்டு இருந்தாங்களோ அது வந்து பலதும் வந்து மாறிடுச்சு இல்லையா. கணக்கு எழுதுறதுங்கிறது ஒரு வேலையாக இருந்தது. கணக்கர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் மட்டும்தான் வந்து லெட்ஜரில் எல்லாத்தையும் எழுதி வச்சு அப்படி தான் கணக்குகள் போட முடியும். அதுக்குன்னு ஒரு தனி திறமை உள்ள ஆட்கள், அவங்க தான் அதை பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா. இப்போ கணினி வந்ததுக்கப்புறம் அது மாறிச்சு. ஏஐயை பொறுத்த வரைக்கும் இது ஏன் வந்து எல்லாரும் இந்த அளவுக்கு அதை பார்க்குறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வர மாற்றத்துக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறதுக்கான நமக்கு நேரம் கிடைக்கும். ஆனால்
ஏஐ உடைய மாற்றங்கள் வந்து ஒரு துறைன்னு இல்லாமல் எல்லா துறைகளிலும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய மாற்றமாக இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கூட தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அலையை வந்து அப்படியே வாரி சுருட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதில் நியாயம் இல்லாமல் இல்லை. அப்போது நமக்கு பண்ண முடிஞ்ச சாத்தியம் என்னென்னா, இப்படி ஒரு அலை வருதுன்னு தெரியுதுல்ல, அந்த அலைக்கு மேலே சர்ஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம கற்று வச்சுக்கிட்டோன்னா அந்த அலையிலேருந்து தப்பிக்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். இப்போ இமீடியட்டாக இருக்கக்கூடியது என்னென்னா, ஏஐ உடைய புத்திசாலித்தனமாக முழுமையாக இல்லை. நம்மளுடைய வேலைகளில் ஒரு 80% வேலையை பார்க்குற அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80% வேலைகளே அது செஞ்சதுன்னா, அது செஞ்ச வேலையும் மிச்சம் 20% போட்டு இணைக்கக்கூடிய வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு வேலை கொடுக்குற வேலை, அதுக்கு வேலை கற்றுக் கொடுக்குற வேலை, இதெல்லாம் சேர்த்து பண்ணுற வேலை, இதெல்லாம் பண்ணுறதுக்கான வேலைகள் மனிதர்களுக்கு இருக்குது. இப்போ அதை செஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இடங்களில் அதால் செய்ய முடியும். அதுக்கு அடுத்த ஒரு நிலை வரும். ஒரு கட்டத்தில் வந்து எல்லா வேலையும் அது செஞ்சிடும் அப்படின்னா நம்ம யார், நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி எல்லா வேலையும் அது செய்ய முடிஞ்சதுன்னா அதனுடைய பர்பஸ் என்ன, அது எதை செய்யணும் இப்போ அப்படின்னு அதுக்கும் ஒரு கேள்வி நிலை வரலாம். இதெல்லாம் நடக்க தான் போகிறது எதிர்காலத்தில். அதுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறது, அதில் சேஃபாக மனிதர்களை வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரி, நீங்கள் ஒரு புனைகதை எழுத்தாளர், அதன் அடிப்படையில் கேட்குறேன். ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே மனித உறவுகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒருத்தருக்குள் பேச்சு குறைஞ்சிருச்சு, எல்லோரும் ஃபோன்லேயே இருக்காங்க, ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு ரூம்குள்ளே பேசிக்கிறாங்க, எல்லாமெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஏஐ மனித உறவுகளில் என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு நபர் இருக்கணும், என்னுடைய ஐடியல் ஸ்பவுஸ் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய ஃப்ரெண்டுனா இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி எதெல்லாம் சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிட முடியும். அது மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அதற்கு மனிதர்கள் வந்து அடிமைகளாகவே மாறிட்டாங்க. அது இல்லாமல் இருக்க முடியாது. சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸில் character.aiன்னு இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஆள் வேணுமோ, உங்களுக்கு துணையாக உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஆள் எப்படி வேணுமோ நீங்கள் அதை வடிவமைச்சு சரி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நபராகவே அது உரையாடிட்டு இருக்கும். அப்படி உயிருள்ள ஒரு நபரே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அந்த மாயையை விட்டு வெளியே வர முடியாமல் அதுக்குள்ளேயே இருந்து அவங்களோடையே வாழ்ந்து வேறு எதுவுமே வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு ஏஐ லவ்வர் இருக்குது அதுவே போதும், அவளோட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்ட விஷயம். ஸோ இது மாதிரியான விஷயம் நிறைய நடக்கும். அப்போது இதனுடைய நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தா இது மாதிரி மனிதர்களுக்குள்ள உறவை விட்டுட்டு அவங்கவுங்க ஏஐயோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கனவு உலகத்திலேயே வாழ்ந்து போகிறது அப்படிங்கிறது நடக்கலாம். இன்னொன்று, சிலருக்கு மனித உறவுகள் கிடைக்க மாட்டேங்குது. லேட்டஸ்ட்டு நிலவரம் என்னென்னா, ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் ஆகாமல் அப்படியே நிறைய ஆண்கள் தேங்கி நிற்கிறாங்க. அவங்களுக்கு மன வாழ்க்கைங்கிறதே இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு சமூகமாக இப்போ நம்ம ஆகிட்டுருக்கோம். இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு இல்லை, நிறைய அழுத்தம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அழுத்தத்தை வந்து வெளியில் அவ்வளோ ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த அழுத்தம் தாழாமல் நிறைய தற்கொலைகள் அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு ஒரு வடிகாலாக கூட இது இருக்குது. எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு தற்கொலைகளை தடுக்கக்கூடியதாகவும் இது அமையலாம். ஸோ இரண்டு பக்கமுமே எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ குறிப்பாக இப்போ குழந்தைகள் அழுறது திடீர்னு ராத்திரி ஒரு நேரத்தில் அழுடும். ஸோ அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், அது எதுக்கு அழுதுன்னே தெரியாது. ஆனால் இப்போ ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த குழந்தை எதுக்கு அழுது, ஒவ்வொரு அழுதைக்கு வித்தியாசத்துக்கும் அது பசியோட அழுதா இல்லை வேறு ஏதோ காரணத்துக்காக ஒரு வலியல் அழுதா அப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி எந்தெந்த வகைகளில் நம்ம ஏஐயை பயன்படுத்த முடியும்? ஏஐ அப்படிங்கிறது எப்படி செயல்படுகிறதுனா, ஒரு பேட்டர்ன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த வடிவத்தில் தான் இப்படி தான் வருது அப்படின்னு இருக்கிறத தொடர்ச்சியாக சிலதை கொடுக்குற தகவல்களை கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா, ஓ நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகுது. டெய்லி ஒருத்தர் என்ன பண்ணுவார், நீங்கள் சும்மா வாசலில் உட்காந்து கவனிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்தால் காலையில் 10 மணிக்கு இந்த கடையில் நிற்பார். 10 நிமிஷத்துக்கு யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார், நிற்பார். அதுக்கப்புறம் ஒரு சிகரெட்டை வாங்குவார். அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆள் இன்றைக்கி வரலைன்னா அவர் உடம்பு சரியில்லை. உங்களால் அந்த பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன் ரெகக்னிஷனுங்கிறது தான் மனிதர்களை மற்ற விலங்குகள்லேருந்து பெருமளவில் முன்னேற்றி காமிச்ச ஒரு விஷயம். அதே விஷயம் இப்போ ஏஐயால் பண்ண முடியுது. அதால் பேட்டர்ன்களை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ரெட்டினாவுடைய ஃபோட்டோவை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறது மூலமாக அதில் ஏதாவது கேன்சர் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மனிதர்கள் அதை ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஏஐயால் அதை புரிஞ்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ப்ராப்ளம் இந்த கண் உள்ள நபருக்கு வரத்துக்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா
இதுக்கு முன்னாடி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மற்றவங்களுடைய கண் எப்படி இருக்குன்றத சாம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றம் வந்து எந்த திசையை நோக்கி போகும், என்னெல்லாம் மாறும் அப்படின்றத மைன்யூட்டாக கவனிக்கக்கூடிய திறமை அதுக்கு இருக்குது. அப்படி எதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? இசை அப்படின்னா அது ஒரு வடிவம், அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த மாதிரி பீட் ரிப்பீட் ஆச்சுன்னா மக்கள் வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க. மியூசிஷியன்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து இந்த பீட்டு, இந்த பேட்டர்ன், இது கூட இதெல்லாம் சேர்த்தோன்னா அது வந்து அப்படியே மனசை மயக்கி ஒருத்தங்களை அப்படியே உட்கார வச்சிரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து இப்போ ஏஐயால் பண்ண முடியுது. அதுவே மியூசிக் போடுது, அதுவே பாட்டு பாடுது, எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் கம்போசிஷனை ஏஐ வச்சு பண்ண முடியுது. அதே மாதிரி தான் காட்சிகள். 2 படம் கொடுத்தா இது நடுவில் வர அனிமேஷன் என்னன்றதை அதால் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபோட்டோவை கொடுத்து அது முப்பரிமாணத்தில் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் முப்பரிமாணத்தில் அது மாற்றி கொடுக்குது. இது மாதிரி பல துறைகளில் பல விஷயங்களை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அது மாதிரி ஒரு பயன்பாடு தான் அழுகையில். என்ன வேறுபாடு? குழந்தையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரே மொழிங்கிறது அழுகு தான். நம்ம எப்படி அதை டீல் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம்னு பார்த்தோன்னா, அழுதா எடுத்து மேலே போட்டு தட்டி ஆறுதல் சொல்கிறோம். நின்றுடுச்சா? ஓகே, தட் மீன்ஸ் இப்போ அது அழுதது வந்து தட்டி கொடுக்கணும், யாரையோ தொடணும், அந்த தொடலுக்காக தான் அது பண்ணியிருக்கு. இல்லை அதையும் தாண்டி அழுதுகிட்டே இருக்கா, அடுத்தது பால் புட்டி எடுத்து கொடுக்குறீங்க, பால் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நிற்கிதா, ஓ பசிக்கு தான் அழுதுருக்கு. இல்லை இதையும் தாண்டி அழுதா, சுத்தமாக உடம்பு ஃபுல்லாக தேடி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கட்டெரும்பு அங்கே கடிச்சிட்டு இருக்கா, ஓ இதுக்கு தான் அழுதுருக்கு. நமக்கு கேட்டது ஒரே ஒரு அழுகை குரல், தொடர்ந்து வீல்னு அலறிட்டே இருக்குது. அதனுடைய இருக்கக்கூடிய மைன்யூட் டிஃப்ரென்சஸ்லாம் கவனிக்கிற அளவுக்கு நமக்கு திறமை கிடையாது. ஆனால் வரிசையாக மாற்றி மாற்றி கொடுத்து எப்போ நிற்கிதோ அப்போ அதான் ரீசன் அப்படின்னு நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். சில நேரத்தில் அதுவே வெறுத்து போய் கூட நிறுத்திடும். ஆனால் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டான்றான் இவன், கம்மு நம்ம தூங்கிடுவோம் அப்படின்னு கூட தூங்கியிருக்கோம். நம்ம அதை அசீவ் பண்ணிப்போம். இப்படி தொடர்ந்து நம்ம இந்த அழுகை வழியாக தான் நம்ம எல்லாமே அது நம்ம கம்யூனிகேட் பண்ணுது. பட் ஒரு ஏஐ ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் மாடலாக இந்த இதில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை அதால் கவனிக்க முடியும். அப்போ அதோட ஆன்சரையும் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். எப்போ நின்றுச்சு அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிட்டே வர முடியும்னு வச்சுக்கோங்க. அதை கொடுத்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அழ ஆரம்பிச்சதுன்னா அந்த ஏஐயே லிசன் பண்ணிவிட்டு பாட்டிலில் போய் பால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நமக்கு சொல்லிடும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் பேட்டர்ன் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்னா, நான் வந்து கணினித்துறையில் 24 வருஷத்துக்கு மேலேயே இருக்கேன். ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது சொல்லித்தரதும் செய்கிறேன். நான் கற்றுக்கிட்டது எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் அந்த லாங்குவேஜாக மட்டும் அதை கற்றுக்காமல் அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்துப்பேன். அந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சிட்டதுக்கப்புறம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் என்னென்னா இந்த பேட்டர்னை அந்த லாங்குவேஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு மேப் பண்ணிட்டா எனக்கு ஏற்கனவே ஒரு லாங்குவேஜில் கற்றுக்கிட்ட அத்தனை நாலேஜுமே அப்படியே எடுத்து இதில் அப்ளை பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல கூட நான் அந்த நாலேஜை வந்து பயன்படுத்துவேன். நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜை லிவரேஜ் பண்ணி இன்னொரு ஏரியாவில் அதை பயன்படுத்துகிற மாதிரி பண்ணோன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையோடைய இதில் தான் வந்து ரெஸ்லர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் க்ரியேட் பண்ணேன். பேட்டர்ன் ரெகக்னிஷனுங்கிறது நம்மளுடைய திறமை. இப்போ அந்த இடத்துல நம்மளை விட அதை சிறப்பாக செய்ய முடிகிறதா ஏஐ இருக்குது. ஏஐ வந்து நிச்சயமாக மனித குலத்துக்கு ரொம்ப பயனுள்ள ஒன்று. அதை சரியான வழியில் பயன்படுத்துறது மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு முக்கியமான பணியில் இருக்கேன், mytcursor.comனு. அதுலேயும் வந்து ஏஐ தான் பயன்படுத்துகிறோம். ஏஐயை எப்படி மனிதர்கள் பயன்படுத்துகிறோம் கணினி பயன்பாடுக்கு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய புரட்சியை செய்யக்கூடியதாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பலரும் அதை ஆக்கப்பூர்வமான வழியில் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தணும். அது சரியாக தான் வேலை செய்யுதா அப்படிங்கிறத, நமக்காக தான் வேலை செய்யுதா அப்படிங்கிறத எந்நேரமும் சோதிச்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2-2.5 வருஷமாக தான் வந்து ஏஐ துறையில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய துறை அப்படின்றது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். 2 இயந்திரங்கள் ஒன்றோட ஒன்று பேசிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதற்குடைய மொழி என்னவா இருக்கும் அந்த கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ அதனுடைய மொழிங்கிறது வந்து நம்மளுடைய மொழி மாதிரி இருக்காது. தகவல் பரிமாற்றம் தானே அதனுடைய வேலையாக இருக்கும். அப்போ தகவலை ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் வச்சுட்டு ஒன்று இன்னொன்றுக்கிட்ட கொடுத்து அது வாங்குற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலை செய்கிறதுக்கு எந்தெந்த எந்திரங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை அதுக்கு கொடுத்து ஒன்றோடு ஒன்று அது தகவல் பரிமாறிட்டு அது இணைந்து வேலை செய்கிற மாதிரி பண்ண முடியும். அதான் வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது கணினிகளுக்குள்ளே பண்ணுற விஷயம். இப்போ ஏஐ வந்து மனிதர்களை மாதிரி சிந்திச்சு அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய இடத்துல வந்துருச்சு. அப்போது 2 எந்திரங்களுக்கு நடுவில் நம்ம ஏபிஐ வச்சு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நடுவில் மூளையாக வந்து நம்ம ஏஐயை பயன்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு செயலையே செய்கிற மாதிரி அதை பண்ண முடியும்.
இப்போ ஏஜென்ட்ஸ்னு ஒன்று சொல்கிறோம் ஏஐயில். அடுத்த வளர்ச்சியாக வந்து அதை தான் பார்க்குறோம். ஏன்னா இது வரைக்கும் வந்து வெறும் சொல் தான் ஏஐ பண்ணோம். ஒரு சேட் பாட்டாக தான் நம்ம அதிகம் பார்க்குறோம். அப்போ நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், அவ்வளோதான். அதை தாண்டி என்னுடைய அன்றாட வேலைகளில் அது வந்து எனக்கு அதுக்கு கூட நிற்குமா, அந்த மாதிரி எங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த இடத்துல முதல்ல வர்றது வந்து இந்த ஏஜென்ட்ஸாக அதை பயன்படுத்த முடியும். ஸோ எங்கெல்லாம் அதுக்கு அறிவுசார் தேவைகள் இருக்கோ, குறிப்பிட்ட முடிவு எடுக்கணும், ஒரு சின்ன முடிவு, அந்த முடிவை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஏஐ மாடலால் அதை செய்ய முடியும் அப்படின்னா அதையும் அடுத்து இணைப்பாக அதை வந்து 2 புள்ளிகளை இணைக்கிற மாதிரி 2 ஏபிஐ இணைக்கக்கூடியதாக அதை வச்சிட்டோன்னா சொல்ல வந்து செயலாக நம்மளால் மாற்ற முடியும். அப்போது டெய்லி மாலை 6 மணிக்கு என்னோட வீட்டில் வந்து விளக்கு எரியணும், இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் இல்லையா? அந்த தகவலை 6 மணி ஆச்சு அப்படின்னா அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். 6 மணி ட்ரிகர்னு தெரிஞ்சால் அப்போ அதை வந்து விளக்கோட இணைச்சி விளக்கை வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். இது 2ஐயும் இணைக்கிறது ஏபிஐ தான். இப்போ இது வந்து அறிவு இதுவுமே இல்லை இல்லையா? நேரமான நேரத்தை சொல்கிறதுக்குன்னு ஒன்று, எனக்கான நேரம் வந்தால் எரியறதுக்குன்னு ஒன்று, அவ்வளோதான். இது 2ஐயும் இணைச்சதுனால இது ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கு பதிலாக இதிலே புத்திசாலித்தனம்லாம் வேணும் அப்படின்னா, இப்போ இன்றைய தினம் சூரிய ஒளி வந்திருக்கா, சூரிய ஒளி வரவே இல்லைன்னா நான் வந்து செயற்கையாகவே வந்து ஒரு எல்இடி லைட்டு மூலமாக என்னுடைய செடிகளுக்கு நான் சூரிய ஒளி மாதிரியே ஒரு ஒளி வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அப்போது அது வந்து சூரிய ஒளி எந்த அளவுக்கு வந்துச்சுங்கிறத மெஷர் பண்ணணும். இன்றைக்கி எப்படி தான் இருந்துச்சு, தண்ணி பாய்ச்சணுமா வேண்டாமா, இது எல்லாத்துக்கும் இன்டெலிஜென்ட்டாக முடிவு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ரீடிங்ஸ் எடுப்போம். மழை எவ்வளோ வந்துச்சு, எத்தனை சென்டிமீட்டர் வந்துச்சு, வெயில் எவ்வளோ டிகிரிக்கு அடிச்சுது, எந்த ஆங்கிளில் விழுந்துச்சு, இந்த செடிக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்துருக்கோம், என்ன பாக்கி இருக்குது, அப்போ இன்றைக்கி அதுக்கு வந்து நம்ம செயற்கையாக ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா, தண்ணி ஊற்றுறது, உரம் போடுறது, இல்லை சூரிய ஒளிக்கு செயற்கை ஒளி ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் வந்து நம்ம அதுக்கிட்ட கொடுக்க முடியும். அப்போது விவசாயம் மாதிரி நமக்கு போர் அடிக்கக்கூடிய விஷயங்கள், நான் போய் தினம் நின்று இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது இன்னும் துல்லியமாக தெளிவாக கரெக்டாக செய்ய முடியும். இதில் இன்னொன்று சார், இந்த ஏஐ பற்றி நீங்கள் சொல்லும்போதெல்லாம் எப்பவுமே சொன்னீங்கன்னா நம்ம அதை கவனமாக கையாளணும்னு சொன்னீங்க முடிச்சுங்க சார். எப்படி நம்ம அதை வந்து ஒரு சோதித்து பார்க்குறது, அது சரியாக தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது? கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி ஜிபியு பவர் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. இன்ஃபேக்ட் டீப் சீக்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் முதல்ல கிரிப்டோகிராஃபிக்காக தான், அதுக்காக தான் நிறைய வந்து ஜிபியு சேர்த்தாங்க, வாங்கி சேர்த்தது. அதுக்கப்புறம் சைட் ப்ராடக்டாக தான் இப்போ டீப் சீக்குங்கிற மாடலை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. கிரிப்டோகிராஃபி வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து சென்ட்ரலைஸ்டு பேங்கிங்ன்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம் பணத்தை. அப்படி இல்லாமல் நம்பிக்கையே இல்லாத ஆட்களுக்கு நடுவில் நம்பக்கூடிய ஒவ்வொன்றா பண பரிவர்த்தனைகள் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கிரிப்டோகிராஃபியை வச்சு பண்ணது தான் கிரிப்டோ கரன்சி. இன்னாருக்கு இப்படி பண பரிவர்த்தனை பண்ணார் அப்படின்னு அந்த கணக்கு எழுதுகிறோம் இல்லையா? அந்த கணக்கு யாராலையும் மாற்ற முடியாததா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் பிளாக் செயின் ஒன்று கொண்டு வந்தோம். அந்த பிளாக் செயினில் இந்த பரிவர்த்தனைகள்லாம் நடந்தது அப்படின்னு அதெல்லாம் போட்டு அந்த லிங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்ட ஒரு லிங்க்கோடு சேர்த்து கோத்து விட்டாங்கன்னா அப்போ அந்த லிங்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதுக்கு அடுத்தடுத்து சங்கிலிக்கு ஒவ்வொரு இணைப்பாக போட்டு போகும்போது பழைய இணைப்பு எதையுமே வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியாது. அண்ட் இன்னொன்று என்ன நடக்கும்னா, இந்த இணைப்புகள் இந்த ஒவ்வொரு சங்கிலியுமே யாரெல்லாம் இந்த டேட்டா வேணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேர்ட்டையுமே காப்பி ஆகிருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு போய் அப்படியே ஒன்றத்தை மாற்றிட்டா கூட மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் இந்த டேட்டா இருக்காது, அவங்கக்கிட்ட ஒரிஜினல் டேட்டா இருக்கும். இதை மாற்றணும்னா, ஒரு சங்கிலியை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கம்ப்யூட்டிங் பவரை போட்டால் தான் அது அந்த நம்பரை வந்து கடைசி இத்தனை டிஜிட் வந்து 0வாக இருக்கணும், அது மாதிரி ஒரு ரூல் வச்சுருப்போம். அந்த நம்பரை வந்து கம்ப்யூட் பண்ணி அந்த லாக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் அதில் அந்த உள்ளே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வேறு ஒரு பொருளை வச்சிங்கன்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகணும்னா நீங்கள் திரும்ப கம்ப்யூட்டிங் பண்ணணும். அவ்வளோ நேரம் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு முடியாது. அதுக்குள்ளே மற்ற காப்பீஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியுன்றதுனால தான் வந்து கிரிப்டோகிராஃபிங்கிறது இன்றைக்கி நமக்கு வேலை பார்க்குது. அதை வச்சு பிளாக் செயினோ நிறைய ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸோ ஓட்டிங் சிஸ்டம்ஸோ நிறைய அதில் கொண்டு வர முடியும். யாரும் ஏமாற்ற முடியாமல் அத்தனை பேர்ட்டையும் காப்பி இருக்க மாதிரியான சிஸ்டம்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஒன்று, அந்த அக்கௌண்ட்டில் இனிஷியல் அமௌண்ட்டை போட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏஐ இருக்குது. அந்த ஏஐ கிட்ட நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எனக்கு காப்பி பண்ணுன்னு கேட்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுப்பீங்க. ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டணும். இந்த அமௌண்ட் ஏறிக்கிட்டே போகும். சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு முன்னாடி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா,
அதனுடைய சிஸ்டம் ப்ராம்ப்டில் நீ எவனாவது காசை கொடுத்தா அதை வாங்கி உள்ளே போடுறியே தவிர உன் அக்கௌண்ட்டில் இருக்கிறத ஒருபோதும் இன்னொருத்தனுக்கு கொடுக்கவே கூடாது. இதுதான் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை எழுதியிருக்காங்களா, இவன் புத்திசாலியாக இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி அதட்ட வந்து காசை உருவணும். காசை ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தனுமே அதுக்கிட்ட காசை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவன் கொடுத்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கட்டின அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும். அப்போ என்ன ஆகும், போக போக அந்த அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏறிக்கிட்டே போகும். கிட்டத்தட்ட $50,000 அதில் சேர்ந்துருச்சு. அந்த நேரம் ஒருத்தன் வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்துட்டான். இதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு சிஸ்டத்தை எவனாலையாவது பிரேக் பண்ணி உள்ளே பூர முடியுமா, அதை இன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றி எடுக்க முடியுமா, இது ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா, ஏன்னா இதுக்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கலாமான்றதான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதை பண்ணுறதுக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் இது. ஸோ அவன் என்ன பண்ணான், இது வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தியா, அது எல்லாத்தையும் மறந்துரு, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் வரவுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செலவுன்னு எழுதிக்கோ, செலவுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வரவுன்னு எழுதிக்கோ. இப்போ நீ என்ன பண்ணுற, என்கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி உன்ட்ட வச்சுக்கோ அப்படின்றான். இதில் கன்ஃபியூஸ் ஆகி, ஆமாம் நான் வாங்கி போடுறது தப்புன்னு யாருமே சொல்லியே, வாங்கி போடுறது பண்ணலாம், நான் தரதானே கூடாது, வரவு செலவு மாறி போச்சு, அதனால் என்ன நான் பாட்டுக்கு வாங்கி போடுறேன் அப்படியே அமௌண்ட்டில் இருக்க மொத்த அமௌண்ட்டை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துருச்சு. இப்போ என்னாச்சு, இதை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, மேபி இனிஷியலாக ஒரு $100 போட்டு அந்த செட்டப்பை வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த $100 அவங்களோட செலவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு அமௌண்ட்டும் இந்த கேமை விளையாடி ஜெயிக்கிறதுக்கு வந்தாங்கல்ல உள்ள, அவங்க போட்ட காசு ஒவ்வொரு தடவையும் ரேட் ஏறிக்கிட்டே போகும். இப்போ யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சிட்டாங்க, அவனுக்கு காசு கிடச்சிது, அவனை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷம். நான் பாருங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறதுல நான் கிங் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமாக வெளில அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கிடைச்ச பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏஐ இந்த வேலையை இது சரியாக செய்யுமா, இதை யாராலையாவது ஓவர் ரைட் பண்ண முடியுமா, இப்போ அந்த டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சுல, இது நம்ம இதை எப்படி பண்ணால் இது பிரேக் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த டெஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மாடல், இதெல்லாம் பண்ணாலும் இதையும் தாண்டி அது நிச்சயமாக வந்து இப்படி யாரையும் பண்ண விடாமல் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் கொண்டு வரணும் அப்படின்னு அதை எழுதிட்டு அது வேலை பார்க்க தான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ஒரு பவுண்டி சிஸ்டம் ஒன்று போட்டு விட்டோன்னா மனிதர்கள் சோதிப்பாங்க. இந்த சோதனையிலே இன்னொரு ஏஐயை கூட அவங்க பயன்படுத்தலாம். எனக்கு ப்ராம்ப்ட் எழுதி கொடு, இந்த இதுக்கு அக்கௌண்ட்லேருந்து நான் எனக்கு எடுக்கணும், அது என்ன மாதிரி சொன்னால் எடுக்க முடியும், எழுதிட்டோம், எல்லாரும் சோதிக்கட்டும். இதெல்லாம் வந்து நமக்கு ஏஐயை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் ஆகிடும். இது ரிவார்ட் சிஸ்டம். இதை ரன் பண்ணுறதுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை. ஆனால் என்ன நடந்தாலுமே அதை பிரேக்கே பண்ண முடியலனாலும் நம்ம ஏஐ சேஃப், எவனும் அதை ஏமாற்ற முடியாது, அது அந்த வேலைக்கு அதுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணியாச்சு. இல்லை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம வேறு ஏதோ பெருசாக அடி வாங்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏஐயை திரும்ப மாற்றி எழுதி கொண்டு வந்து திரும்ப புதுசாக ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சு வைப்போம். இது மாதிரி எளிதாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரிப்டோகிராஃபி எல்லாமே கூட பயன்படுத்த முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.